ஸோ வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துட்டு பொண்ணு தானே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறது வந்து மாற்றிக்கலாம். செகண்ட் மேரேஜ் இதில் வந்து 2 பேருக்கும் ஒத்தே வரல. கல்யாணம் பண்ணி வராங்க. வர இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து இதனால கூடியெல்லாம் கூடி டிவோர்ஸ் ஆகுமாங்கிற மாதிரியான கேஸ் தான் நாங்கள் பார்த்தது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒத்து வரல. எல்லாத்துலேயுமே ஆர்கியூமெண்ட்ஸ். வாழும் போதே வந்து ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க. இப்போ டிவோர்ஸ் ஆகி அவங்க போயிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது ஏற்கனவே பையனை பற்றி வந்து இன்னும் அதிகமாக தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேஸ் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஒரு சந்தேகம் அதெல்லாம் தான். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மாப்பிள்ளையை பற்றின ஒரு கேஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ மேட்ரிமோனியில் வந்து அலையன்ஸ் வந்திருக்கும், மாப்பிள்ளையை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி விஷயம் தான் நடந்து இல்லை, அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் தாங்க. இப்போ வந்து அதிகமாக அவங்க எல்லாமும் எங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்கிறது வந்து முதல் மாதிரி வந்து ஒரு சொந்தத்துக்குள்ள ஒரு மீடியேட்டர் வச்சு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இடம் அப்படிலாம் மீறி வந்து பொண்ணு எங்கேயோ ஒரு நாட்டில் இருப்பாங்க, பையன் எங்கேயோ இருப்பாங்க, எங்கேயோ பிறந்திருப்பாங்க, எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ராட்ல நிறையா பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே வரேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. நிறைய பேர் வந்து இங்கேருந்து ஃபாரினில் செட்டில் ஆனவங்களாம் இருப்பாங்க. அதனால இந்த ப்ரீ மேட்ரிமோனியல் நீங்கள் சொல்கிறது போஸ்ட் மேட்ரிமோனியல் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குறது. ஸோ ப்ரீ மேட்ரிமோனியலில் வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுப்பாங்க. பொண்ணு இங்கே பார்த்துருக்கோம், அவங்க ஃபேமிலி பற்றி என்னன்னு சொல்லுங்கள், பொண்ணு எந்த மாதிரி கேரக்டர், இல்லை பையனை இங்கே பார்த்துருக்கோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை மீறி வந்து இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் பார்த்தோம். செகண்ட் மேரேஜ். அதாவது ஏற்கனவே வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்டாக பார்க்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மேரேஜ் வந்து நல்லா விசாரிக்காமல் பார்த்து தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இந்த இதில் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. பையனுக்குமே வந்து செகண்ட் மேரேஜ் தான் இது. அப்படிதான் போவாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க இன்னொரு டிவோர்ஸி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பையனோட கேரக்டர்லாம் என்னன்னு பாருங்க. அதோட சேர்த்து நாங்கள் இந்த மாதிரி வர கேஸில் வந்து நாங்கள் சொல்கிற விஷயம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆனதுக்குன்னு சொல்லி அவங்க ரீசன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதனாலதான் டிவோர்ஸ் ஆச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ அது என்ன ரீசன் சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, ஒத்து வரல. எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒத்து வரல. எல்லாத்துலேயுமே ஆர்கியூமெண்ட்ஸ் தான். எதுக்குமே அந்த பொண்ணு ஒத்து வரல. அதனாலேயே வந்து எங்களுக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபே இருக்குல்ல, அதனால இது பண்ணி போயிட்டோம். ஸோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, அதுதான் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சரி ஓகேங்க, சரி நீங்கள் கொடுங்க என்ன இதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம கேஸ் எடுத்தோம். கேஸ் கொடுத்தது வந்து ஜென்ஸ், பொண்ணு வீட்டுக்காரங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்களை பற்றி பண்ணுறது. ஸோ பையன் வீட்டுக்காரங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதான். ஸோ இவங்க சைடு இருக்கிறது அதே போல் வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் அந்த டிவோர்ஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வாங்கி அதெல்லாமே அவங்க ப்ராப்பராக பார்க்கணும். ஸோ அந்த பக்கமும் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்களோட கிராஸ் செக் பண்ணுவோம் நாங்கள். நம்மள்ட்ட கேஸ் கொடுக்குறவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, சில பேர் அது வேண்டாங்க பரவாயில்லைங்கன்னு சொல்லுவாங்க. பையனோட இப்போ இருக்கிற கேரக்டர் மட்டும் என்னன்னு பார்த்து சொல்லுங்கம்பாங்க. இது வந்து இவங்க வந்து இல்லை அந்த சைடும் பார்த்து சொல்லணும் எதனால டிவோர்ஸ் ஆச்சுன்னு. ஸோ அப்படி டிவோர்ஸ் ஆன இடத்துல நம்ம விசாரிக்கும் போதுமே வந்து எப்போவுமே எல்லாருமே தன்னோட பக்கத்தில் இருக்க நியாயத்தை தானே சொல்லுவாங்க. வாழும் போதே வந்து ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க. இப்போ டிவோர்ஸ் ஆகி அவங்க போயிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது ஏற்கனவே பையனை பற்றி வந்து இன்னும் அதிகமாக தான் சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்கிறதையும் வந்து எங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது உண்மையா சம்மந்தப்பட்டவங்க சொல்லும் போது அந்த விஷயம் என்ன விஷயத்த சொல்கிறாங்க, அது என்ன எதுங்கிறது நம்மளுக்கு அதுவும் இந்த இதுலயே இருக்கறனால அதையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படிதான் ஒரு கேஸ் கொடுத்தாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகுது. இந்த மேட்ரிமோனியில் நிறைய பார்க்கும்போது எத்தனையோ காரணங்கள்னால இதனால டிவோர்ஸ் ஆச்சு, அதனால இதனால கூடியெல்லாம் கூடி டிவோர்ஸ் ஆகுமாங்கிற மாதிரியான கேஸ் தான் நாங்கள் பார்த்தது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து 2 பேரும் வந்து ஒரே கேஸ்ட் தான். அதாவது நாங்கள் இந்த கேஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையனோட ஃபர்ஸ்ட் இதுக்கு நாங்கள் போகிறோம். பையனோட இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் கேரக்டர் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல பையன், எல்லாமே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பையன் தான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஏற்கனவே வந்து பாஸ்ட் அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு எதனால டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம். போய் என்கொயரியில் நாங்கள் எல்லாம் இறங்குறோம். இறங்கும் போது தெரியுது
இவங்க 2 பேருமே வந்து ஒரே காஸ்ட் தான். பட் இதுலயும் வந்து இவங்க இந்த பையன் வீட்ல வந்து பியூர் வெஜ். ஓகே. பியூர் வெஜ்ல வந்து வெஜ்லயும் பர்ட்டிகுலரா வந்து இந்த ஜெயின்ஸ் எல்லாம் மாதிரி ஆனியன் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பர்ட்டிகுலர் சில இதெல்லாமே நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டாங்க. அதோட வந்து வெஜ்லயுமே சில இதெல்லாமும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி. அந்த பொண்ணு வீட்ல வந்து எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே காஸ்டா இருந்தாலுமே நல்ல தடபுடலா சாப்பிடுற ஒரு கேரக்டர். அந்த ஃபேமிலி நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிடுவாங்கன்னா, அப்போ வந்து நான்வெஜ்ஜுக்கு முக்கியம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாமே ரொம்ப எடுத்துக்கிற இது. இதுல வந்து 2 பேருக்கும் ஒத்தே வரல. கல்யாணம் பண்ணி வராங்க. வர இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்ல வந்து இப்படி தானே சமைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஆனியன், பூண்டு இதெல்லாமே வந்து அலர்ஜி. அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்மெல் இல்லாம சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வளர்ந்த பொண்ணு. இப்போ இங்க வந்து இதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இங்க வந்து அந்த சாப்பாடுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நிச்சயமா யாருனாலுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு லவ்ல நம்மளா விரும்பி சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறது வேற. அப்படியும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு லவ் மேரேஜ் பண்றாங்க. இல்ல நம்மளுக்கே தெரியுது எங்களோட இது இப்படிதான், நாங்க இப்படிதான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கல்யாணம் பண்ண. ஸோ வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துட்டு பொண்ணு தானே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றது வந்து மாத்திக்கலாம், இது வேண்டாம்னா வேண்டாம். இவங்க மாற மாட்டாங்க. ஆனா வர பொண்ணு வந்து நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அதுல அட்ஜஸ்ட் ஆகல. ஏன்னா அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி போனா அவங்களது ஒரு பெரிய ஃபேமிலி. இவங்க போனாங்க வந்தாங்கனாலுமே அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் அப்படி எப்படி போனாலுமே தடல்புடலான ஒரு விருந்து, அந்த மாதிரியான ஒரு கறி விருந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்களது அப்படியே ஆப்போசிட். இந்த சாப்பாடுல ஒத்து வராம அதுல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாம தான் டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நாங்க பார்த்ததுலேயே ரொம்ப புதுமையான கேஸ். இப்படியெல்லாம் கூட இந்த மாதிரி இதுல எல்லாம் கூட டிவோர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது. பட் ரொம்ப நியாயமான ஒரு கேஸ். ஒரு கரெக்ட். வாழ்நாள் ஃபுல்லா சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அது நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட வந்து விரதம் இருக்கிற மாதிரி இல்லையா? அப்படி வாழ முடியாது இல்லையா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆன கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதனால தான் டிவோர்ஸ் ஆச்சுங்கிற ரீசன் வந்து எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? மேபி அவங்க கிட்ட கேட்டீங்களா இல்ல கோர்ட்ல என்ன ரீசன் சொன்னாங்க? இல்ல கோர்ட்ல வந்து கருத்து வேறுபாடு அதுதான். அப்படிதான் 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு இதுலதான் பிரிஞ்சிருக்காங்க. இது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன்லயுமே வந்து பையனோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கேரக்டர். பையன்ட்ட எந்த குறையில, நல்ல பையன், நல்ல ஃபேமிலி இதெல்லாம். ஸோ செகண்ட் பார்ட் தான் வந்து நம்ம வந்து அந்த ஏற்கனவே மேரேஜ் அந்த டிவோர்ஸ் அந்த ஹிஸ்டரி பார்க்குறோம். அங்க பார்த்த அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் இது தெரியும். அந்த பொண்ணு சைடுல இருந்தா இந்த விஷயம் தெரியும். ஆமா. ஸோ அவங்களுமே வந்து பையனை குறை சொல்றது அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ரொம்ப ஜென்யூனா என்ன பிரச்சனையோ அதுதான் சொன்னாங்க. பட் ஆனா ரொம்ப இதுக்கும் கூட டிவோர்ஸ் ஆகும் அப்படின்னு. பட் இதுக்கெல்லாம் போய் டிவோர்ஸ் ஆகுமா, இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதான்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு வந்து நான் சொல்றது நியாயமான இதுதான். கண்டிப்பா வந்து ஒரு சாக்ரிஃபைஸ்ங்கிறது நம்ம தெரிஞ்சு பண்ற விஷயமா இருக்கணும். நம்மளுக்கே நம்மளை கட்டாயப்படுத்தி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களையும் சாப்பிட விடலன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் சாப்பிட விடாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா. அதே மாதிரி அங்க போகும்போதுமே வந்து இவருக்கு பார்த்து சமைக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இதுல ஒரு ஆனியனோ ஒரு பூண்டு இருந்துச்சுன்னா பெரிய சண்டை வரும். காலையில எந்திரிச்சது இருந்து சாப்பிடுற விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது சண்டை வருதும் போது அது நல்ல ஒரு வாழ்க்கையாவே இருக்காது இல்லையா? நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது ஒரு ஹோட்டல் போவாங்க, அங்கங்க டின்னர் அந்த மாதிரி லஞ்ச் போவாங்க. நாளைக்கு 3 வாட்டியில வந்து சாப்பாடு அதிக பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பா அதே வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் இல்லையா? அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அதுல என்னால முடிவே இல்லை, என்னால வாழவே முடியல அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. என்னால கட்டாயமும் வந்து இருக்க முடியல. ஸோ நானே வந்து வீட்டுல வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கும் அங்க பர்மிஷன் இல்லை. வீட்டுல வந்து அந்த ஆனியன் வந்து அந்த ஸ்மெல்லே எங்களுக்கு ஆகாது. அந்த பாத்திரத்துல சமைச்சா கூட நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்னா எப்படி மேடம் என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட் சொல்லும் போது இவங்களுக்கு வந்து ஐயோ எங்ககிட்டயும் இந்த விஷயம் சொல்லலீங்க அவங்க. பட் எங்க வீட்லயுமே வந்து நாங்க நல்ல நான்வெஜ், என் பொண்ணால பயங்கரமா நான்வெஜ்ஜே இல்லாம இருக்க முடியாதுங்க. சோ சின்ன விஷயம் நினைப்போம். அதே கேஸ்ட் தான். ஆமா, ஒரே கேஸ்ட் தான்.
பட் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அனுபவத்துல இப்போ இவங்க கிட்ட வந்து அவங்க இதை மென்ஷன் பண்ணி சொல்லலை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லலை. சில சமயம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம்னு அவங்களோட கேரக்டர் கூட மாறி இருக்கலாம். சரி பொண்ணு வந்து அவங்க எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு கூட அவங்க மாறி இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் சொல்லியிருக்கணும், அவங்க எதுவும் சொல்லலை. இது ஒரு பெரிய இதா வந்து அவங்க இல்ல ஆமா இல்ல ஓப்பனா நாங்க இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னாங்க. நாங்க வந்து இப்படி எல்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லா இதுவுமே செட் ஆச்சு. பட் சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது நிச்சயமா எங்க பொண்ணுனாலையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. பட் அவங்க ஏன் இது ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவம் இருக்கனால ஏன் சொல்லலைன்னு சொல்லி தெரியல. சரி நாங்க சொன்னோம், நீங்க வந்து சும்மா நார்மலா சொல்ற மாதிரி வந்து எப்படி நீங்க ஃபுட் எல்லாம் எப்படிங்க எங்க பொண்ணு இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. அவங்களுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கங்க, இதனால ஒரு மறுபடியும் பிரச்சனை வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன தெரியல. ஆமா தெரியல. எல்லா கேஸும் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லாமே நம்மளுக்கு அது அப்படி தொடர்ந்து வராது இல்லைங்களா. நம்மள்ட்ட என்ன தேவைன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்களோ அதை பாக்குறோம், அதோட அதை கண்டினியூ பண்றதும் அதுவும் நம்ம கிட்ட கேஸ் கொடுக்கறவங்களோட விருப்பம் தானே தவிர நம்மளது இல்ல. ஓகே. சோ இது வந்து எவ்வளவு டியூரேஷன் இந்த கேஸ் நடந்துச்சு? இது ஒரு 1 மந்த்ங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 days வந்து பையனோட கேரக்டர் அனலைஸ் பண்ணணும், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணணும். செகண்ட் பார்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் அந்த டிவோர்ஸ் இது என்ன அது பார்த்தோம் அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து ஒரு சஸ்பெக்டை தேடும் போது அது வந்து ஒரு விஷயம், மாப்பிள்ளையை தேடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்? ஒருவேளை மற்ற கேஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக விசாரிப்பீங்களா இல்லை வேற மாதிரி பண்ணுவீங்களா மேம்? இல்லை, எல்லாமே பேட்டர்ன் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குற ஆட்களை பொறுத்து அந்த ஸ்டைல் நாங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். சில சமயம் இது கல்யாணத்துக்காக பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை ஃபுல்லாகவே ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவீங்க? அது வந்து நம்மள்ட்ட கேஸ் கொடுக்குற கிளைண்ட்டோட நீடு பொறுத்து. சில பேர் வந்து வேண்டாம் பையனோட கேரக்டர் பார்க்க வேண்டாம், எதுவுமே பார்க்க வேண்டாம், ஃபேமிலி பற்றி மட்டும் அங்கே என்ன பேசிக்கிறாங்க சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த மேட்ரிமோனியில் எடுக்கிற அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரொஃபைல் எடுக்கிறாங்க இல்லைங்களா, எடுக்கும்போது அதே ஃபேக்காக போட்டிருப்பாங்க. ப்ரொஃபைலே ஃபேக்காக இருக்கும். அது நிறைய நடக்கும். அவங்க ப்ரொஃபைலில் போட்டிருக்கிற விஷயத்துக்கும் ஒரிஜினலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அம்மா அப்பாவை கூட மாற்றி கேஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய அதில் வந்து நிறைய மோசடி நடக்குது இந்த மேட்ரிமோனியல் சைட்டில். நல்ல விஷயங்களும் இருக்குது, இது இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிறது தான் எங்களோட வேலை. நாங்கள் அதில் என்ன இதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பேசிக்காக வந்து அந்த ப்ரொஃபைல் மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க, அது கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருந்தாலே எங்களுக்கு போதும்னு சொல்கிறவங்களே இருக்காங்க. இல்லை பையனோட பர்சனல் கேரக்டர், அவனோட ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுங்க, அவனோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கு, அவன் ரெகுலரா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அது ஒரு பாட்டு. இது வந்து செகண்ட் மேரேஜ் அப்படிங்கும்போது அந்த ப்ரீவியஸ் அந்த மேரேஜ் ஹிஸ்டரி எதனால டிவோர்ஸ் ஆச்சு, இவங்க சொன்ன ரீசன் கரெக்ட் தானா என்ன அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அப்படி பார்க்கறதுலையுமே வந்து நம்ம அந்த சைடு பார்க்கறதுல நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க மேலே இருக்க அந்த கோபத்தில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து கோபத்தில் வந்து பொய் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எது பொய் எது உண்மை அப்படிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.